எல்லாம் அந்த இறைவனுடைய பெருந்தகையினாலே 500வது வார வளமான வாழ்க்கைக்கு அது ஒரு தனி சந்தோஷம். 500வது வாரம் நம்ம பேசுகிறோம். எல்லாம் குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாசி அவர் இப்போதான் துவங்கி வச்ச மாதிரி இருந்து 500 வாரம் ஓடி அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அதனால இன்னைக்கு இந்த 500வது வாரம் தாண்டி கொரோனா பீரியட் தான் தாண்டி இருக்கு. அது ஒரு பெரிய விஷயமா யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அதனால நான் இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. மகிழ்ச்சி, ஒரு 500 வாரம் நமக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அனுகிரகம். இப்போ அதனால காலத்தை பற்றி தெரியும். காலம் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல காளின்னு ஒரு பேர். காளி இந்த காலம் எப்பொழுது உருவாகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா தமிழன் பேர் வச்சுருக்கோம் பாருங்க. கால் அப்படின்னா காற்று, கால்னா காற்று. அது எப்போ தெரியும்னா தமிழ்ல சிற்பசாஸ்திர நூல் இருக்கு. அதில் கடவுளுக்கு பேர் கால் புறவா. இந்த கதவு எவ்வளவு அகலமா இருக்கும், எவ்வளவு உயரமா இருக்கும், பெரிய கோயிலாக தான். அந்த கால் புறவாவை எடுத்துக்காம அந்த கோயிலே அதை வச்சுக்கிறாங்க. கால் புறவாங்கிறது நம்ம மூலஸ்தானம் போகும்போது அந்த மூலஸ்தானத்துக்கு உள்ள துவாரபாளையம் இருக்கும்போது நான் சொல்றது திருப்பதியூர் மாதிரி பெரிய சேத்திரத்துல, அந்த சேத்திரத்துல ஒரே ஒரு அளவு இந்த உள்ள கர்ப்ப கிரகம் கதவு இருக்குவாங்க, அந்த குறுக்களவு எடுத்துவோம். அது பேர் கால் புறவாங்க. இந்த அளவை வச்சுட்டு அந்த கோயில் முழுக்க மற்ற அளவெல்லாம் அந்த அளவை பெருக்கினாலோ கூட்டினாலோ கழிச்சாலோ அந்த அளவு வந்துட்டு அது உத்தமம்னா எல்லாமே உத்தமம், அது மத்தியம்னா எல்லாமே மத்தியம், அது அதமம்னா எல்லாமே அதம். அந்த மாதிரி பெரிய அளவையை பார்த்து பார்த்தீங்கன்னா உத்தம தசதாலும், மத்தியம தசதாலும், அதம தசதாலும் போயிட்டே இருக்கும். பஞ்சம தசதாலும் அப்படின்னு அந்த அளவுகளை வச்சு அதை கணக்கு போடுறாங்க. இப்போ அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா நம்ம காலத்தை கணக்கு போடல, இந்த இடத்துல காலத்தை கணக்கு போடுறோம். இப்போ காலம் அப்படிங்கிற சொல் எதை குறிப்பிடுதுன்னா கால் புற வாய், காற்று புகுகிற வாயில். ஏன் அதுக்கு போய் காற்று புகுகிற வாயில் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது கேரளா போகணும். நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்கிறது காரணம் என்னென்ன, கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா மூலஸ்தானத்தை சுற்றி ஒரு கதவு போட்டிருப்பாங்க. அந்த கதவு படம் மாதிரி போட்டிருப்போம், டப்பா போட்டிருப்போம், சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம மாதிரி கோஷ்டத்தில் விக்கிரகம் இருக்கிற வழக்கம் இல்லைங்க, சுற்றி தான் இருக்கும். அந்த அந்த வடிவம் ரொம்ப இல்லமாக இருக்கும், உள்ளே புரிஞ்சுதான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ மற்ற கதவுலாம் சாட்டி இருக்கு, இந்த இடத்துல காற்று போகும். அதனால கால் புகுகின்ற வாயு. நம்ம இடத்துலையும் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு இடத்துல காற்று போகும், பாக்கி எல்லா இடத்துலையும் அடைச்சிடும் இந்த மூலஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் கால் புற வாயுன்னு சொல்லுவோம். அப்போ கால் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்தியில கால்னாலே காலம், சமஸ்கிருதத்துல காலகாங்கிறது அந்த சப்தம் அதே அப்படியே பயன்படுத்திட்டாங்க. இப்போ இந்த காலம் அப்படின்னு சொல்றதுக்கும் காற்றுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா விஷயமும் நம்மளுடைய ஜாதகமே பிறந்த நாள்ல இருக்கு. அந்த பிறந்த நாளுங்கிறது என்ன அப்படின்னா தொப்புள் கொடியை கட் பண்ணும்போது முதல் சுவாசம் உள்ளுக்கு இழுப்போம். அந்த முதல் சுவாசம் நம்மளுடைய பிறந்த ஜாதகம் எடுக்கணும். அந்த கால் முதல் சுவாசம் உள்ளுக்குள்ள நாம குடிக்கிறது. ஒரு மனிதனுக்கு எத்தனை சுவாசம் அப்படின்னு கணக்கு பண்றாரா யம தர்மராஜா. கலையதி இது கால கலைதினை என்றது 1 2 3 4 5 என்றது. அந்த சுவாசம் எத்தனை சுவாசம் உள் சுவாசம் விடணும், எத்தனை சுவாசம் வெளி சுவாசம் விடணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவருக்கு பேர் காலகான். இப்ப காலங்கிற விஷயம் எதுலேருந்து வந்து அப்படின்னா இந்த மூச்சு உள்ள இழுக்கிறத வச்சு. அப்ப நம்ம பிறந்ததுலேருந்து காலம் இருக்கு சார். நான் 21ஆம் நூற்றாண்டுல இருக்கேன். இதை நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிங்கன்னா எல்லாருமே போட்டிருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா கர்ப்பத்து உள்ள குழந்தை அசைதான்னு பாக்குறான், அது குறுக்கை நெடுக்கை போகுதுங்கிறான், அது கலைஞ்சி போகுதுங்கிறான். அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு என்ன வந்திருக்கு. அப்ப அது மூச்சு இல்லையா, அசையா.
அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதனுடைய காற்று எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காமத்தில முடியுதுன்னு சொல்றாங்க. அந்த காற்று காமத்துல தொடரும். அந்த காமத்துலதான் அந்த கர்ப்பப்பை தொடரும். அந்த இடத்துல ஒரு காற்று பயன்படுது. அதுவும் காற்று தான். நான் கருவுக்குள்ள நுழையும் போது ஏற்படுற காற்று, நான் கருவை விட்டு வெளியில வரும்போது முதல்ல வர்ற காற்று. அந்த காத்துனால நம்ம காலகான்னு தெரியும். அதுக்குள்ள நான் ரொம்ப அதிகமா போல ரெண்டுமே காலம். அப்ப காலம்ங்கிறது காற்றோடு தொடர்பு. நீங்க சொல்றது தப்பா இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா நான் திருமூலரை கூட கூப்பிடுவேன். காற்றை குடிக்கும் கணக்கு அப்படின்னே சொல்றாரு. கூற்றை உதைக்கும் குறி எமனோட சம்மந்தப்படுத்துறாரு. அது முதல்ல மிருத்யுஞ்சய சொல்றாரு. முதல் பாட்டிலேயே ஒரு உபாசனம் மிருத்யுஞ்சய சொல்றாரு. அவ்வளவு அற்புதமா அந்த பாடல்ல வரும்போது அப்போ வலக்கையும் இடக்கையும் நோக்கி துதிக்கை அப்படின்னு அப்போ மூச்சு இழுக்கிறது விடுறத வச்சுதான் நம்மளுடைய இளமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். பிராண சக்தி முக்கிய பிராணா, பிராணன்னு பஞ்சேந்திரியத்துக்கும் ஒரே பேர். முக்கிய பிராணன் அப்படின்னா எது வெளியில போனா இந்த உடம்பு நின்று போகுமோ அதுக்கு பேர் முக்கிய பிராணன் பேர். அப்ப இந்த முக்கிய பிராணன் அப்படிங்கிறது ஒரு கணக்குல என்ன இருக்கு அந்த கணக்கை தான் காலம். இந்த காற்று அப்படின்னா அதோட தொடர்புடையது காலகா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இந்த இடத்துல கணபதி சொல்லும். கணபதி அந்த காற்று தான். வழக்கை இடக்கை எந்த காலத்துலையும் நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளையார் விக்கிரகத்தை நிறைய பார்த்துருக்கோம். எதுலையாவது யானையினுடைய அடிப்படையில நேர கீழே தொங்கிற மாதிரி பிள்ளையார் இருக்காங்க. யானை தொங்க விட்டாங்க. அதே நீங்க வாகனத்துல பாருங்க. யானை வாகனத்துல மேலேருந்து கீழே தர வரைக்கும் போட்டிருக்கோம். நீ நேரா வச்சுக்கணும். சைக்கிள் இப்படி விளையாடு. பிள்ளையார் ஒண்ணு இடப்பக்கம் இருக்கும், இல்ல வடப்பக்கம் இருக்கும். அதை இதயத்திலே முடிச்சிருக்கோம். அது மூச்சினுடைய தத்துவங்கிறதுனால நான் அதை சொல்றேன். அப்ப கால தத்துவத்தை சிற்பி யானையினுடைய முகத்தை கொண்டு கணபதியை காட்டுறான். கால தத்துவம் அந்த கால்புறம் வாங்கி அந்த நிலத்திலேயே வாசல் வச்சுக்காங்களா, அங்கேயே துவார கணபதியை தொடுப்பாரு. எந்த இடத்துல இருப்பாரு இந்த காலம்ங்கிற சப்தம். அதை விட உள்ள இருக்கிறவன் காலம் கடந்தவன். உள்ள இருக்கிறவன் காலம் கடந்தவன். சிற்பி எப்படிலாம் காலத்தை சொல்றா பாருங்க. இப்படி ஒரு முத்திரை போட்டிருப்பான். என்னமோ கை வராதவன் இருக்கிற மாதிரி இருக்க. நம்ம விட்டு கவனிச்சோம்னா துவாரபாலத்துல இருக்கும். இப்படி போட்டுருப்போம். அப்படி இருக்கும். அதோட விஷயம் என்னன்னா உள்ள இருக்கிறது காலம் கடந்த பொருள்னு அர்த்தம். அது கூட நீ காலத்தோட சம்மந்தப்படுத்த முடியாது. எது சத்தியமோ, எது மாறாதோ, எது காலத்தை கடந்து இருக்கிறதோ அந்த பொருள் உள்ளே இருக்கிறது என்பதாக உணர்த்துகிறது இந்த விஸ்மயத்தை. அந்த விஸ்மயத்தை தான் அபிநவபுத்தர் சொல்ற அதிசயமான வடிவுடையார். அங்கதான் சொல்றாரு. இந்த அதிசயம் அங்கதான் வரும். ரொம்ப அழகா இருக்கும். அந்த விஷயங்களை விட்டு கவனிச்சு பார்த்தீங்க. அதை காலகா அப்படிங்கிற. அப்புறம் ரெண்டாவது விஷயத்துல காலம் அப்படின்னா என்ன, நடராஜா காலத்தை சூப்பர். சோழர்கள் காலத்துல நடராஜாவோட விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சல். அதுக்கு திருவாட்சி இல்லாம இருக்கிறது. எல்லா விக்கிரகத்திலையும் என்ன இருக்கும், சுடர் ரவுண்டு. அந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா யாழி இருக்கு. நம்ம மற்றபடி கோயில்ல பார்த்த திருவாட்சி நம்ம அப்புறம் பார்ப்போம். நடராஜாவை மாத்திரம் நம்ம கூந்தாய்வு செஞ்சோம்னா ஒரு ஒளிய ரவுண்டு போட்டிருக்கோம். இந்த 4 கையும் ஒன்னா சேர்த்துருக்கோம். காலு தலை 4 கை இது அப்படியே ஒன்னா சேர்த்து ரவுண்டு. அந்த ரவுண்டை செதுக்கியிருப்பாங்க. அதுல சுடர் போட்டிருப்பான். அந்த விஷயங்கள் அந்த சுடர் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா சூரியனையும் சந்திரனையும் குறிக்கிறது. சுடர் என்ன, சூரியனையும் சந்திரன். நீங்க காலத்தை பத்தி தானே பேசுறேன். நீங்க எதுக்கு திடீர்னு நடராஜாயிட்ட போனீங்க நீங்க கேட்கலாம். சூரியன் உதிச்சாதான் காலம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேட்டை கேட்டீங்கன்னா நீங்க எல்லா காரணம் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, என்ன காரணம் அது என்னது சௌரமானேன அப்படின்னு. இல்லைன்னா சந்திரன் உதிச்சா சாந்திரமானேன. அதுல 2மே போட்டுருக்கோம். அதுதான் அழகு. அதை எப்படி பாடுவாங்க, சோழர்கள் காலத்துல ஒரு விக்கிரகம் பண்ணியிருக்கான் நடராஜாவுக்கு. அந்த விக்கிரகத்துல சூரியன் சந்திரன் அது 2த்தையுமே உருவமாகவும் போட்டிருக்கா, இந்த வட்டமாகவும் போட்டிருக்கா. அந்த உருவம் எப்படி போட்டிருக்கா, அந்த உருவம் எப்படி போட்டிருக்காங்கன்னா கால் ஆகாசத்துல போகுது.
அதனால பறக்கிற மாதிரி மண்டி போட்ட மாதிரி போட்டு கையை இப்படி போட்டுருக்காங்க. தலையில அந்த வட்டம் தெரியும். அந்த வட்டத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த நடராஜாங்கிறவர் காலத்தை இயக்கிறவர், காலத்துக்கு கட்டுப்படுறவர் முடிவு பண்ணக்கூடாது. பஞ்ச கிருத்திய மூர்த்தியவர். இந்த காலத்தை யார் இயக்குகிறார்கள் அப்படின்னா சிவபெருமான் இயக்கிறான். வேற யாரையும் காலத்தை இயக்க முடியாது. இந்த சூரியனும் சந்திரனும் அவசம். கண்ணுக்குள்ள அக்னி இருக்க அதை சொல்லியிருக்கிறாங்க, சோம சூர்யா அக்னி லோச்சனை. அது இல்ல, கால சுழற்சி. அதனாலதான் வட்டம். காலம் ஆகாசம். அதனாலதான் அந்த காலம் மண்டி போட்ட மாதிரி போட்டிருக்கான் அந்த இதுல. உண்மையாவே அந்த விக்கிரகம்லாம் நம்ம பார்க்க கூர்ந்தாய்வு செய்யணும். ஒரு காலத்தை எப்படி ஒரு சிற்பி போட்டுருக்கான். சென்று கொண்டே இருக்கின்ற பண்பு, ஆகாயத்தை குறிக்கிற பண்பு. சூரியன் உச்சா சந்திரன், சாந்திரமானம் சௌரம், அவ்வளவுதான். திருக்கணிதான் வாக்கு சொல்ற முடியும். அந்த ரெண்டுமே அதை சார்ந்தது. சூரிய சந்திரனை விட்டா காலம் கிடையாது. அப்ப காலத்தை எப்படி சொல்றாங்க? அந்த காலத்தை இயக்குபவர் யாரு? சிவபெருமான். நடராஜா இயக்குறார். உங்க சாமி யாருன்னா காலத்தை என் கடவுள் இயக்குவார். காலத்தை தன் வசத்தில் வைத்திருப்பது எதுவோ அது சிவம். அப்ப மற்றதெல்லாம் எல்லாம் காலத்தின் வசம் இல்ல, எல்லாமே காலத்தின் வசம். எவ்வளவு அழகு பாருங்க. இந்த காலத்துல எப்படிலாம் யோசிச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சிற்ப நோக்கில், ஏன்னா பஞ்சாசத்தின் தலைக்கு பஞ்சசதம்னு கொடுத்தேன். ஒரு 5 விக்கிரகமா சொல்ல முடியும். 5. முதல்ல எதை பார்த்தோம்? நடராஜா. 2வது காளி, இந்த துவாரத்தை பார்த்தோம் தானே. காளி. அடுத்தது என்னது? நடராஜா. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா கோயில்களிலும் எல்லா விக்கிரகங்களிலும் பின்னாடி திருவாட்சின்னு ஒண்ணு வைக்கிற ஒரு வழக்கம். திருவாசி பேர் வச்சிருக்கான் பாருங்க. தமிழன் அதுக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க, திருவாசியா. திருவாசி. வடமொழியில பேசணும் பிரபா. பிரபா அப்படிங்கிறது பேர். இது எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா தனியா அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூர்ந்தாவு செய்யணும்னா, ஒரு பக்கம் ஒரு முதல மாதிரி இருக்கும், அதுல துதிக்கை வரா மாதிரி இருக்கும். அது வாயில பல்லு இருக்கா மாதிரி, அதுக்கு ரெக்கை இருக்கா மாதிரி இருக்கும், அதுக்கு மயில் கால் மாதிரி கால் இருக்கும். 7 உயிரினங்களுடைய படைப்பை அந்த யாழியில போட்டிருக்கும். இப்படி வாயை திறந்து அப்படி மேல போற மாதிரி இருக்கும். அந்த லெஃப்ட் சைட்ல வந்து ரைட் சைட்ல வரும். மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூத கண்ணா இருக்கும். மற்றவங்களுக்கு கூட அது கண்ணு பெருசா இருக்கும், வாய் அதை விட பெருசா இருக்கும். வாயை திறந்துருக்க மாதிரி இருக்கும், பயமா இருக்க மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு பேர் வச்சிருக்கா பாருங்க, காளி, யாழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு பேர் யாழியா. இப்ப இந்த 3 வடிவங்களையும் நாம் கூர்ந்தாய்வு செய்தல் வேண்டும். இந்த பக்கம் என்ன போட்டிருக்கான், இந்த இடத்துல என்ன போட்டிருக்கான், மேல போட்டிருக்கான். யாழி அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, யா எதனிடத்து, லீ எல்லாம் ஒதுங்குகிறதோ, காலம் எல்லாத்தையும் ஒதுங்கிடும். நல்லவன் கெட்டவன் எல்லாரையுமே என்ன பண்ணிடும், கொண்டு காலம் கொண்டு அஜன் போயிடும் எல்லாரையும். அப்போ அது வாயில எல்லாம் போயிடும். எது வாயில? அந்த யாதி எதனிடத்து எல்லாம் ஒதுங்குகிறதோ, அப்படி வாய போகணும். எல்லாரும் சர்வ விஷயமும் அது உள்ள போயிடும். அது கண்ணு எப்படி வச்சா, நான் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்குன்னா, அதெல்லாம் உருட்டையான கண்ணு. அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ம் தெரியும் அதுக்கு. அதான் அந்த கண்ணுன்னா முறைச்சு பாக்குறது அப்படின்னு இல்ல. கண்ணுன்னா சர்வ சாட்சியா இருக்கிறது, எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது, எதிரியும் சம்பந்தப்படாம இருக்கிறது காலம். எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது, எதிரியும் சம்பந்தப்படாம இருக்கிறது. அதனால அந்த கண்ணை போடுறது. அது எல்லாத்தையும் கடிச்சு துப்புது. இந்த பல்லுங்கிறது அழிக்கக்கூடியது. அதனால பல சில பேரை என்ன அழிக்குது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிகழ்காலம், இந்த இடத்துல கடந்த காலம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எதுவா இருந்தாலும் என்ன, இது அப்படியே ஜாயிண்ட் ஆகி மேல சேரும். அது வாயிலேருந்து வெளில வர மாதிரி போட்டு திருவாட்சியை நல்லா நீங்க கூர்ந்தாய்வு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது எது மேல நிற்கும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அந்த மேல அது கர்மா மேல நிற்கும், இது இடத்து மேல நிற்கும். அந்த கீழே இருக்கிறது பிளேஸ், இது கர்மா. இந்த காலம்னு ஒண்ணு வேணும்னா கர்மாவும் இடமும் வேணும். என்னது காலம்? காலம் எது மேல நிக்கிறது? கர்மா மேல நிக்கிறது, இல்ல இடத்து மேல நிக்கிறது. இடம் இல்லைன்னா காலம் நிக்க. அதனாலதான் சேத்திரம்னு உடம்புக்கு பேரு, சேத்திரம்னு கோயிலுக்கு பேரு.
சேத்திரம்னு பூமி இருக்கு. வரலாறுலாம் எடுத்துட்டா ஒரே ஒரு விஷயத்துல போட்டுருவாங்க. கிபி கிமு அது எதுவாக வேணா இருக்கட்டும், அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதுல போட்டுட்டு எந்த இடம்னு போடுவாங்க, எந்த இடத்துல அந்த கிமு கிபியில என்ன நிகழ்வு. அப்ப காலம் கர்மா இடம் இது மூணு சேர்ந்தாலும் வரலாறு. நாட் ஸ்டோரி, ஹிஸ் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி. ஹிஸ்னா உண்மை, சத்தியம். அப்ப இது மூணு இருந்தாதான். அப்ப இது எது மேல நிக்குது? நிகழ்வு, எதிர்வு, எல்லாம் ஒடுங்குகிற கடந்த காலம். இது மூணும் சேர்ந்து இது எதுல நிக்குது? ஒண்ணு கர்மாவிலையும் ஒண்ணு இடத்துலையும். அதுதான் அந்த ஸ்டாண்டு. அந்த சின்ன ஸ்டாண்டுக்குள்ள ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க. அதுக்கு பட்டி போட்டிருப்பாங்க. அதோதர பத்மம், ஊர்துதர பத்மம், மகாபத்தி. இந்த பட்டிக்கெல்லாம் விளக்கம் இருக்கு. அவங்க சும்மா ஏதோ திருவாட்சியில வேலை இல்லாம அதை பள்ளமாக்கி மேலாக்கி ஒரு தகடை போட்டு அடி அடிச்சு அது எல்லாம் ஒரு விஷயத்தோட தான் இருக்கு. இப்ப கர்மா இருந்ததுன்னா அதனுடைய துவக்கம் முடிவு எல்லாமே என்ன இருக்கும் இருக்கு. இப்ப புரியுதா? காலம்ங்கிறது திருவாட்சி. இந்த தேவரை எல்லா தேவரையும் காலத்துக்கு கட்டுப்படுது. சிவபெருமானுக்கு மாத்திரம் அந்த திருவாட்சி வைக்கவே கூடாது. திருவாட்சி அவர் உண்டிய காலத்துக்கு கட்டுப்படுது. அது கர்மா இல்லை, இடம் இல்லை, அது மேல அவர் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது காலம் கடந்த போது. அதனால அதுக்கு பின்னாடி திருவாட்சி இல்லை. எந்த கோயிலையும் வைக்கிற வழக்கம் இல்லை. திருவாசி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. வாசிங்க, வாசி வாசி என்று. வாசின்னா அறிவிற்காக காலம் பயன்படுகிறது. அனாதி காலமா ஆணவ மலம் வருகிறது. இந்த ஆணவ மலம் என்பது அறியாமை, அறிவை தருவதற்கான காலம் வாசி. அதான் திருவாசி. உயர்ந்த ஆன்மாவை, உயர்ந்த சிவனுடைய ஞானத்தை நாம் பெறுவதற்கு உதவுவதாக எது இருக்கிறதோ அந்த காலத்துக்கு திருவாசிக்கு அநியாயம் பண்ணிருக்காரு. இந்த பேருக்குள்ளையெல்லாம் ரகசியம் வச்சா நம்ம என்ன பண்றது? ஒரு வழக்குல சாதாரண சொல்லிட்டு போயிட்டார். வாசி வாசி என்று வாசித்த தமிழர்கள் அறிவு. அதாவது ஆணவ மலை நீக்கத்துக்கு எது உதவுறதோ அதான் அறிவு. அப்ப ஆணவ மலம்ங்கிறது அறியாமை. இந்த அறியாமை நீக்கிட்டா சிவநாமம் அந்த பஞ்சகிருத்தியம் நமக்கு வரும். அவ்வளோ பவர் இருக்கு அறியாமை நீக்கலாம். எவ்வளவு சிறப்பு தான். இப்ப புரியுதா? திருவாசி பிரபா இன்னொரு பேர் அது வைக்கலாம். பேருக்குள்ளா ரகசியம் இருக்கு. பிரணீயந்தே அத்தனை தோஷா இந்த பிராக்கு விளக்கம். வாதி சிவா எது ஆணவ மலத்தின் தோஷத்தை நீக்குகிறதோ, ஆன்மாவுக்கு தான் அந்த ஆணவ மலம் இருக்கு, தோஷத்தை நீக்கி சிவத்தை பிரகாசப்படுத்துறதோ அதுக்கு பேர் பிரபா. திருவாட்சி இருக்கு. எல்லா சாமிகளையும் திருவாட்சி இருக்கு. எல்லா சிவத்துக்குள்ளே ஒரு சைவத்துக்குள்ள எல்லா சாமியும் அடக்கும். ஒரே ஒரு தத்துவம் எவ்வளவு அழகா, எவ்வளவு நுட்பமா அதுக்குள்ள கால தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன பார்ப்போம்? முதல்ல சொன்னது இப்ப மறந்துடும். இப்ப சொன்னது அடுத்தது. நான் படிச்ச மாதிரி யாரும் படிக்காதீங்க, அது வருத்தம் எனக்கு. விஷயம் முதல்ல என்ன? வாசல் கால். அடுத்தது அதுக்கடுத்தது திருவாசி. திருவாசி ஓகேவா? திருவாசி பிரப அது அதை பத்தி காலம். இது அடுத்தது பாத்தீங்கன்னா அதான் சூரிய பிரப சந்திர பிரப தான் போட்டிருக்கிறது. அதுல சூரியன் பிரப, சந்திர பிரப. பிரபானா ஒளி, சூரிய ஒளி, சந்திர ஒளி. படைத்து காத்து அழிக்கக்கூடியது. நெருப்பு அழிக்கதான் செய்யும், ஆக்காது, காக்காது. தெரிஞ்சுக்க. எந்த பொருளை நெருப்போ அழிச்சிடும். சந்திரனுடைய ஒளி காக்கும், படைக்க தெரியாத இருக்கு. சூரியனுடைய ஒளிதான் படைக்கும். அல்லாஹ் தெளிவா சொல்றார், படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம்னு சொல்ல. ஏன் திரிபவன்னு சொன்னாங்க? ராத்திரி போல சுத்திட்டு இருப்பான் அந்த பயிர். எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருவா. அந்த ஆதமம் ரொம்ப அழகா சொல்லுவோம். சூரியனுக்கு சமஸ்வ இது விஜாபிய உன்னுடைய காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சமார்த்தியம் கொடுக்கணும். அவருக்கு மாத்திரம், வேற யாருக்கும் அந்த அர்த்தம் கிடையாது. ஆதமும் மிக அழகாக பேசு. சூரியனுக்கோ சந்திரனுக்கோ பூஜை பண்ணா சமஸ்வன்னு கொடுக்கணும். ஏன்னா போயிட்டே இருக்கிறவன் அவன் நின்று போன காலம் நிற்கும். அக்னி நான் கெடுமானு எவ்வளவு அழகா திரைப்பட்ட வார்த்தையில சொன்னா பாருங்க.
படைத்தும் காத்தும் அழித்தும் திரி, அந்த வார்த்தையை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். திரி பாபானா திரி எல்லாம் சுத்தினே இருக்கும், ஒரு இடத்துலயும் உட்காரணும். எவனுக்கு ஆசனம் இல்லை, போயிட்டே தானே இருக்கு. அவன் சுத்தலாம், நாம எல்லாம் நின்றுவோம். அவன் சுத்தலைன்னா நாம என்ன நின்றுவோம், எல்லாம் நின்றுவோம். எவ்வளவு அழகா அந்த காலத்துல வச்சுக்காங்க. இப்ப இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா கால அக்னி ருத்ரர் அப்படின்னு திருவெண்காட்டுல ஒரு சாமி. இந்த சாமி கால அக்னி ருத்ரர். மூலையில எவ்வளவு அழகா நான் என்ன பண்ணுவேன். சிவன் கோயில்ல 3வது சிவம், அது அகோர சிவம். 3 தலம், 3 தீர்த்தம், 3 தேவதை, 3 சாமி. ஆனா எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம மூலையில இருப்பாரே அந்த சாமி சிவனே, அவர் தான் சொல்லணும் எல்லாம் விளக்கம். எப்படி பாருங்க, அந்த அகோரமூர்த்தி திருவாட்சி வந்து நல்லா புரிஞ்சுங்க. வேற எந்த வேலையும் அகோரமூர்த்தி மாதிரியும் துர்கா மாதிரியும் காளி மாதிரியும் கிடையாது. நல்லா யோசிப்பாங்க. 2500 வருஷத்துக்கு முந்தின தலம், சைவ சித்தாந்தம் உருவான தலம். 4 பாடல் பெற்ற தலம். ஏற்பகை நாயனார் பட்னத்தார் பல ஞானியை உருவாக்கிறது. இந்த எல்லாமே அந்த ஒரே சிவன் தான், அகோர சிவன் தான். புரியலையா? எல்லாமே என்னது? அகோர சிவம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் 5 சிவனையும் கொடுத்து உலகத்துல எவனுக்கு தீட்சை எடுத்தாலும் திருவெண்காட்டு சாமி தான் அனுகிரகம். 5க்கும் 5 சாமி இருக்குங்க சிவன் கோயில பார்த்தா. நடராஜா இருக்கார், அதுதான் ஈசான சிவம். அந்த பக்கம் துர்கை, இந்த பக்கம் மகாவிஷ்ணு, இந்த பக்கம் காளி, இதுதான் அகோர சிவம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அவளுக்கு பேர் அனுசதாசிவம்னு. என்ன பேரு? அனுசதாசிவம். மகுடாகமும் இதே. அந்த கோயில 3 ஆகமும், காமிகாகமும், காரணாகமும், மகுடாகமும், 3 ஆகமும் படி பிரதிஷ்டை. அந்த கோயில் சாத்துறதும் இல்லை, அந்த கோயில் சாமி தூங்குறதும் இல்லை. ஒரு சாமி தான் பள்ளியறைக்கு போயிடும், ஒரு சாமி தூங்காது. அது பள்ளியறையிலேருந்து ஊர் சுத்தம். அதுக்கு நான் வந்து ஏதோ வாயில வந்ததெல்லாம் உள்ளது ஆகமும் எனக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் நீங்க மட்டும் சொல்லிட்டாருங்க. நெடுந்தருவே வந்து என் நெஞ்சம் கவர்ந்தாரேன்னு சொல்லுவார் திருமுறையில. தெருவில் சூழ் தொப்பிக்கின்னு போவாரு, ராத்திரில சுத்துறவர். கோர பூசை கொள்ளும்னு அந்த ஞானசம்பந்தர் பாடுறார். கோர பூஜைன்னு இரவுல பாடுறார். பகல் முழுக்க ஒரு சாமி, ராத்திரி முழுக்க பயிர் காக்கும் ஒளியானும்னு சொல்றார் சூரியனை. என்னது? பயிர்கா பண்காட்டு விசையானும். கையால உடுக்கையால ஐயோன்னு இருக்குன்னு பாணினி சூத்திரத்தை வெளிப்படுத்தினார் நடராஜா. அதை சொல்ற பயிர்காக்கும் பண்காட்டு விசையானும் பயிர்காக்கும் ஒளியானும். ரொம்ப அழகா சொல்லுவார். விடை காக்கும் கொடியானும். இந்த விடை கொடி அறத்தை குறிக்குது. அறம்னா சுபாவத்தை குறிக்கிறது. மனிதனுடைய சுபாவத்தை எது விருத்தி பண்றதோ அது காலம். சுபாவம்னா தர்மம். எந்தெந்த சுபாவம் எதுல விருத்தியாகதோ, எதுல ஜீர்ணமாகதோ, எதுல அழியதோ, அந்த சுபாவம் அதிலே தோன்றி அதிலே வளர்ந்து அதிலே அழிவதற்கு காரணமான வஸ்துக்கு என்ன பேரு? அநியாயம் பண்ணியிருக்காங்க. அந்த கோயில்ல அந்த விக்கிரகம் இருக்கு, அது இந்த 3 விக்கிரகம் இருக்க, காளி, இந்த அகோர சிவங்க, அது சதுர்மான வேலை, 360 டிகிரி வேலை பண்ணிடும். மற்ற கோயில் எல்லாம் அப்படி இருக்காது. என்ன புரிஞ்சுங்க, நீங்க எந்த கோயில் உற்சவர் இருக்கும், உற்சவர் வந்து முழு வேலையும் இருக்கும், பின்னாடி எல்லாம் முழுக்கமா இருக்கும். சுவாமிக்கு பூஜை பண்றப்போ பார்க்கறதுனால நான் சொல்றேன். அப்படி இல்லை அகோர சிவன் அப்படி பின்பக்கமும் வேலை இருக்கும். காலிகெல்லாம் பின்னாடி எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த நார்மலா ஒரு உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும், பின்னாடி போறதுக்கு பயமா இருக்கும். முதுகெல்லாம் ஜட்டையெல்லாம் ஊதுருக்கும். இந்த பிட்ட பாகம்லாம் அப்படி அப்படியே தெரியும். ஒரு பொம்மநாட்டி போய் உத்து முறைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மூஞ்சிக்கு நேரம் பார்த்தோம்னு பயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். 4 பக்கமும் வேலை பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் உலகத்துல கிடையாது. அந்த மாதிரி சித்திலாம் இனிமே பிறக்க போறதும் இல்லை, இனிமே வரப்போறதும் இல்லை. ராஜராஜ சோழன் எப்படி பெரிய கோயிலை கட்டி அதிசயமாக்கினானோ அது மாதிரி திருவெண்காடு அந்த விக்கிரகத்தை
உளி அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை வருஷமா இருந்தாலும் அந்த அளவுக்கு எப்படி அதை நூல் நூலா பிரிச்சாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னே நல்லா ஒரு பிளேட்டை நீங்க தூக்கினாலே விழுந்துடும், அப்படியே கட் ஆயிடும். அது உட்கார்ந்து ஸ்டிச் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த கல்லை தூக்குறது, அந்த டெக்னிக்கல்ல உட்கார வைக்கிறது, அந்த இடத்துல நிற்கிறது. கிட்டத்தட்ட 12 அடி உயரம் கவர்மெண்ட் இதே சல்லடையா குறைஞ்சிருக்கான் 4 பக்கமும். அவருடைய கையெல்லாம் நம்மளுடைய கை மாதிரி ஒரிஜினல் ரியல் கை அப்படியே போய் சேர்ற மாதிரி 4 பக்கம் வேலை. பல்லு இருக்கும், 32 பல்லு இருக்கும். நியாய வேலை. எதுக்கு சொல்றேன்னா அதெல்லாம் நான் சொன்ன விரும்புகிறேன். சவதி பற்றி பேசுறேன். அது என்ன பண்ணிருக்கா ஒரு திருவாட்சி. அந்த திருவாட்சியில மற்ற எல்லா திருவாட்சியிலையும் இல்லாத ஒரு சிறப்பு, அதை நீங்க விட்டு பார்த்தா தான் தெரியும். அதுக்கு லைட் போடுற வழக்கம் இல்லை. அதாவது பக்கத்தில் போய் பாருங்க, எல்லாம் மிச்சி இல்லை நல்லா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அகோரமூர்த்தி சூரம் வச்சிருப்பார், 8 கை. அப்படி ஒரு சுடர், அது வந்து தூண்டு சுடரணையாய். அந்த சுடரை சுற்றி ஒரு 4 பைரவர், இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4, 4 4 கை. இந்த 4மே நடக்கும், 4மே நடக்கும். அந்த அதுலேருந்து மேலே கொண்ட போய் யாழி போடும். அந்த யாழி ஒரு விஷயமா நிற்கும். அந்த யாழிக்கு என்ன பொருள்? அது ஏன் ரவுண்டா இருக்கு? இந்த ரவுண்டா இல்லை. மற்ற திருவாட்சினா ஒரு வட்டம் போட்டிருக்கோம், அந்த ஆப்ஸ்டக்கிள் அது மாதிரி வந்திருக்காது. அதை தூண்டு சுடரணையாயின்னு அழகா தலபுராண பாடல் குறிப்பிடுகிறது. இது சுத்தரை தூண்டி விட்டா மாதிரி இருக்கும் அந்த விஷயம். மேலே யாழி இருக்கும். அது என்ன சொல்றதுன்னா இந்த திருவாட்சி எப்படி பேசிப்பாரு. பவாய தேவாய, ஈசானாய தேவாய, மகதோர் தேவாய, பீமாய தேவாய, உக்ராய தேவாய, ருத்ராய தேவாய, பசுபதே தேவாய, சர்வாய தேவாய. அஷ்ட உத்தரம்னு இந்த 8. சைவம் எங்க போனாலும் இந்த 8 இந்த 8 பத்தி மணிமேகலையே பேசுறாங்க. சைவம் சொல்ற 8: பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஆத்மா. இவைகளை இயக்குவது எதுவோ அது காலம். எல்லாம் புரிஞ்சுக்கணும். எதை இயக்குது? சூரியனையும் அவன் தான் இயக்கணும், சந்திரனையும் அவன் தான் இயக்கணும். இதெல்லாம் பாருங்க தெரிவது. அக்னி மேல் நோக்கி போயிட்டே இருக்கிறது முயற்சி பண்ணுது, தண்ணி கீழ் நோக்கி வந்துட்டே இருக்கிறது முயற்சி பண்ணுது, காற்று படர்ந்துட்டே இருக்கிறது முயற்சி பண்றது, ஆகாசம் மேல போயிட்டே இருக்கும். ஆன்மா எதுக்குள்ளேயும் தன்னை விடாது, எல்லாமே இயக்க பொருள். இது எல்லாத்தையும் இயக்குபவன் இறைவன், தனக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பவன் இறைவன், சிவபெருமானது. அதெல்லாம் அதோட மூர்த்தி. மூர்த்தின்னா சிவம். அது சாதாரணமா மற்ற கோயில்ல இருக்கிற வாசல்ல வச்சிருப்பாங்க. ஆத்மநாத சுவாமி கோயில்ல வாசல்ல இருப்பாரு. இந்த வாசல்ல இருக்கிற அகோர மூர்த்தி, இங்க உள்ள இருக்கிற அகோர மூர்த்தி வேறு வேறு. ரெண்டுத்தையும் உருவம் ஒன்னா இருக்கலாம், தத்துவம் வேற. அதுக்கு திருவாட்சி இருக்காரு, கைதான். அப்ப அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து உருவத்துல ஒன்னா இருக்கு. மதுரையில இருக்கு அந்த சாமி, எண்ணெய் அடிக்கிற தூண்ல வெண்ணெய் அடிச்சு வச்சிருப்பாங்க. அவருக்கு ஒரு அடையாளம் அது. அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர். அவர் வந்து ஐநாறு கோயில்ல கூட இருப்பார். அவரு ஐநாறு கோயில்ல கூட இருப்பார். ஆனா இது அப்படி இல்லை. இந்த 8 பக்கமும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது எல்லாத்தையும் இயக்கிறது, தன் வசத்துல வச்சுக்கிறது, தனக்குள்ள ஒடுக்கிக்கிறது, திருப்பி வெளிப்படுத்துறது எதுவோ அது சிவம். திருவாட்சிக்குள்ள எவ்வளவு ரகசியம் வச்சிருக்காங்க. திருவெண்காட்டு திருவாட்சியோட ரகசியம். அஷ்டமூர்த்தியும் அவர் கண்ட்ரோல் பண்றாரு, தனக்குள்ள வச்சுக்கிறார். காலம் வரும்போது மகாசம்ஹார காரணம் ரொம்ப அழகா சொல்லும். தியானத்துல சொல்லும்போது என்ன சொல்லுவார்? மகாசம்ஹாரம், உலகத்துல சர்வநாசம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு தனக்குள்ள ஒடிக்குவார். அது பக்கத்துல காலி கூட இருக்க மாட்டார். தன்னை அழகா இது நம்ம தேவாரங்கள்லாம் சிவனை பாடுவதற்காகவே வந்தது. தமிழ்ல சொல்லும் கரைக்கினும் கறக்கும் அம்பாளை தான் உள்ள வச்சிருப்பான். அப்படி இல்லைன்னா மொழிடுவார், அழிச்சு ஒரே பாகமா சேர்த்துவார். அப்ப நந்தி ஒடிப்படுறது. அந்த நந்தி அங்க இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க. விஷமா அது பக்கத்துல என்ன இருக்கும்? தர்ம சுரூபமா இருக்கும். யாவும் அழிந்த நிலையிலும் தான் அழியா சிவம், எல்லாவற்றையும் தான் நடத்துகிற சிவம், எல்லாவற்றுக்கும் பஞ்சகிருத்தியம் பண்ணி இருக்கக்கூடிய சிவம்,
அஷ்ட மூர்த்திகளையும் தன் வயத்திலே வைத்திருக்கின்ற சிவம். இது எல்லாமே அந்த திருவாட்சியில இருக்கு. காலம் இந்த அஷ்டமூர்த்தியை இயக்கிறது எது? அதுதான் அஷ்டமூர்த்தி இயக்கிறது எதுவா இருக்கோ அதான் காலம். அதனால மகா காலம், கால அக்னி ருத்ரன். அவர் ருத்ரன் நடந்த மாதிரி இருப்பார், எல்லாத்தையும் செலுத்துவார், தான் சொல்லுவார். அதனால கால் நடந்த மாதிரி இருக்கும். சமஸ்தானத்தில் இருக்காரு கால். சத்தியபாத புரஸ்தரம் இடது பாகத்தை முன்னால வச்சு பின்னாடி உள்ள காலை தூக்கிடுவார், நடந்த மாதிரி இருக்கும். சாமி இயக்கிறாருன்னு அர்த்தம். நெடுந்தெருவே அவரை வெளியும் பார்க்கலாம் உள்ளியும் பார்க்கலாம். அவளை கர்ப்பகிரகத்துக்கு உள்ளதான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சூழலுக்கு வெளில சொல்லிடுவார், சௌரியமாக தான் இருப்பார். நம்ம ஆதிக்கே இருந்துருவார். அதனால சிவன் கருணையே வெடிவான மூர்த்தி. அங்க இருக்கிறது 5மே மூர்த்தி, அவ்வளோ பெரிய சிவம். ஈசான மூர்த்தி, தத்புருஷ மூர்த்தி, அகோர மூர்த்தி, வாமதேவ மூர்த்தி, சத்தியஜால மூர்த்தி. மூர்த்தின்னா போகத்தை கொடுக்கும், சிவம்னா ஞானத்தை கொடுக்கும். அந்த மூர்த்திக்குள்ள எவ்வளவு ரகசியம் வச்சுக்கணும். மனிதன் வாழும்போது உடல் நலம் அனைத்தும் என்ன வேணும்? இறந்த பிறகு மோட்சம் வேணும், அதுக்கு சிவம். அந்த 5க்குமே சிவம் இருந்திருக்காது. ஆமா, நடராஜா ஈசாச்சு அங்க இருக்க. இது எல்லாமே எதுக்கு சொல்றேன்? இப்ப இந்த திருவாட்சி பார்க்க, இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாவற்றையும் இதையும் திருவாட்சி சொல்றேன். அதே மாதிரி இப்ப காளி பார்த்தோம், நடராஜா பார்த்தோம், திருவாசி பார்த்தோம். அதோட அதான் கால அக்னி ருத்ரன் அவர் பேர். அவர் தலையில சுடர் இருக்கும், அக்னி. கால அந்த கால சொல்லுவோம், அக்னி ருத்ரன். ருத்ரன்னா நடக்கக்கூடிய மகாருத்ரன். இந்த அகோரமூர்த்திக்கு சாமி வரும், சாதாரண மனுஷா பேர்ல வரும். வேற எந்த ஊர்லயும் அந்த அதிசயம் கிடையாது. சிவன் மனிதனுக்கு ஆவேசித்து பேசார், அந்த ஊர்ல பேசும். அது சொல்லித்தான். அப்போ ஏதோ ஒரு ஆறு, இந்த ஆட்டுக்கு பாலம் கிடையாது, அதுக்கு பக்கத்துல இருக்குது. அப்ப ருத்ரத்தை ஜபம் பண்ண சொல்லித்தான். அப்பவே ருத்ர ஜபம் பண்ண. இந்த ஊர்ல ருத்ர ஜபம் ரொம்ப விசேஷம். ஊர் சாமி, ஏன்னா அவர் ருத்ரன்னு சொல்லிருக்கான், சீக்கிரம் ஜபம் பண்றது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அந்த ருத்ரம் தான் சொல்றது, காலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. எல்லா விஷயத்தையும் கடந்து நிற்கிற அந்த காலம் தன் வசத்தையை வைத்திருக்கப்படுகிறவன் அவன் என்ன சொல்றான்? எல்லாருக்குள்ளேயும் இருக்கான், எல்லாருக்கும் வெளியேயும் இருக்கான், எல்லாவற்றையும் செலுத்துகிறான், அவனே யாவுமாய் திகழ்கிறான். அற்புதமான விஷயம். இப்ப இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு சாமி திருவாட்சி இல்லாமலே காலம் சொல்லி, அதுதான் அங்க சிறப்பான விஷயம். இந்த சாமியெல்லாம் துவாரம், அதுதானே நல்ல துவாரம். காளிக்கெல்லாம் கூட திருவாட்சி, நடராஜாவுக்கு திருவாட்சி பார்த்தோம், மற்ற சாமிக்கெல்லாம் திருவாட்சி பார்த்தோம், அதோடு மட்டும் பார்த்தோம். இப்போ திருவாட்சியே இல்லாமல் ஒரு சாமி காலம் செய்யும். இந்த 5 சொன்னதுனாலதான் 500 ஒன்று 100 விஷயத்த என்ன சொல்லுவோம். நான் இதுல 4 தான் சொல்லியிருக்கேன், பாக்கி 100 என்ன பண்ணிக்கணும், நாம தெரிஞ்சுக்கணும். மறந்து இருக்கு, அது எப்படி என்ன இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. ஒரு ஆள் அது பேர் கால பைரவன். என்ன பேரு? கால பைரவன். பைரவன் சொன்னாங்க, காலம் முன்னாடி சேர்த்து சொல்லுவானே அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் போட்டிருக்காங்க. மண்டை ஓட்டெல்லாம் கொத்து கழுத்துல மாட்டிட்டு இருக்காங்க சாமி. மண்டை ஓட்டுக்குள்ள ஒரு காலம் சொல்லியிருக்காங்க. என்ன காலம் அப்படின்னா, இது பேர் மாத்திரை. கை சொடுக்குகிற நேரம், கண் இமைக்கிற நேரம், இதுக்கு பேர் என்ன? மாத்திரை. இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஒரு மாத்திரை, அது மனிதர்கள்லேருந்து தேவர்களுக்கு ஒரு மாத்திரை, தேவர்கள்லேருந்து பிரம்மாவுக்கு கண் இமைக்கிற நேரம், விஷ்ணுவுக்கு கண் இமைக்கிற நேரம். அதை கணக்கு பண்ணா 4,88,000 கோடி கண் இமைக்கிற நேரம். அது கண்ணை மகாவிஷ்ணுக்கு எமைச்சார்னா 4,80,000 கோடி வருஷம் போயிட்டுன்னு அர்த்தம். அப்ப எத்தனை காலமா அவன் இருப்பான்? அவன் செத்து போய் அவன் ஓட இவன் கழுத்துல போட்டு எண்ணிக்கை இல்லாம அதை மாட்டி வச்சிருக்கான. இவன் எத்தனை கால வருஷம்? ஒவ்வொருத்தரும் 100 வயசு ஆயுஷ், சதமானம் போது சதாயுப்பு. அப்ப கணக்கில்லாத காலம், அறியாதவன் காலம் போயிட்டே இருக்கு. எத்தனை ஜென்மமோ, எத்தனை அன்னையோங்கிற மாதிரி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ருத்ரனுக்கும் ஈஸ்வரனுக்குமே, நான் சொல்றது
சாட்சாத் சிவம். அதனாலதான் எல்லா சாமியும் போக கடைசியில் அதை வச்சிருக்கா சேத்திரபாலம். அவருக்கு திருவாட்சி கிடையாது. அவங்க எல்லாத்தையும் நீ எந்த பிரம்மாடா எந்த விஷ்ணுன்னா அந்த திருவொற்றியூர் ஊரு. திருவொற்றியூர் வாவி எல்லாம் தீர்த்தம், திருவொற்றியூர் மணல் எல்லாம் வெந்நீரு, திருவொற்றியூர் காவனங்கள் எல்லாம் கணநாதன் என்றென்று மெய்த்தவத்தார் ஒரு பட்டத்தார் அநியாயம் பண்ணிட்டார். ஏன்னா பொய்த்தவத்தார் இருந்திருக்கார். அதனால மெய்த்தவத்தார்னு சொல்ல. என்றென்று மெய்த்தவ சத்தியத்தை தரிசனம் பண்ணியவதான் மெய்த்தவ. சத்திய ஞான தரிசனி சைவ சித்தாந்த முதல் குரு. அவன் இல்லைன்னா சைவ சித்தாந்தமே இல்லை. அதான் மெய்த்தவத்தார் ஓதும் திருவொற்றியூர். என்ன சிறப்பு அப்படின்னா மணல் எல்லாம் வெந்நீர். கோயில்ல போய் வீதி வாங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஊர் மண். காவனங்கள் எல்லாம் கணவன். அங்க இருக்கிற மரம் எல்லாம் கணபதி, சாஸ்தா, விநாயகர், முருகன், வீரபத்திரர், பைரவர். எங்க மரம் தான். காவனங்கள் எல்லாம் கணநாதன் வாதி எல்லாம் இருக்கிற குளம் போது எல்லாமே என்னது தீர்த்தம் கங்கை சுவானம். அங்க இந்திரன் பூஜை பண்ண வேகமா போனாங்க. வாசல்ல முடியோட ஒத்த அலட்சியமா பிச்சை எடுத்து உட்கார்ந்துருந்தான். ஒரு தடவை போனா முளைச்சான், 2வது தடவை போனா முளைச்சான். பக்கத்துல இருக்கிறவன் சொன்னா எப்போதுமே பக்கத்துல இருக்கிறவன் போட்டு பக்கத்துல பிச்சை எடுத்துருவாங்க. அவன் காலத்துக்கு கெட்டு போயிட்டவன் போல இருக்கேன். ஏன்பா போறாரு, பிரம்மா போறாரு, இந்திரன் போறாரு அப்படின்னா நீ பிச்சைக்காரன் ஏந்து ஒரு இது கூட ஒரு காலை கூட மனைச்சு உட்கார மாட்டேங்கிற, நீ மாட்டுக்கு உட்காந்துருக்கிய அப்படின்னு அவர்கிட்ட சொல்லலாம். அமையாருன்னு அவருக்கு தெரியல போடுச்சு. அவர் சொன்னாரு, இவன் எந்த இருந்தவன் எந்த பெருமான்னு கேட்டான். சிறப்பு நீ யார் அப்படின்னு கேட்டா, அந்த இவர் ரோமேச மகரிஷி சிவாகமத்தை முதல்ல கேட்ட பெருமை உடையவன். தெரிஞ்சுக்கணும், சிவாகமத்தை முதல்ல கேட்ட பெருமையை உடைய. சிவாகமத்தை கேட்டா எவ்வளவு தூரம் காலம் வாழலாம்னு யோசிச்சு. அவன் உடம்பெல்லாம் ரோமமா இருக்கிறதுனால ரோமிய செத்து போயிரு. இதுல ஒரு முடி விழுந்துருச்சுன்னா ஒரு பிரம்மா செத்து போயிடுவான். அப்போ இத்தனை முடியும் உதிரவே இல்லையா, முளைச்சுட்டே இருக்கு. எத்தனையோ பிரம்மா எத்தனையோ செத்துக்கிட்டா என்னை யாருன்னு கேட்டாங்க. அப்ப அவன் எவ்வளவு காலம் இருந்திருப்பான். சாதாரணமா சொல்லுவோம், ஒரு கருத்தை எவ்வளவு நுட்பமா சொல்லியிருக்காங்க காலம். அந்த மாதிரி கால பைரவர் அந்த இடத்துல வெறும் மாலையை போட்டு திரிகிறார். அந்த மாலைக்குள்ள காலம், அந்த காலம் அந்த தலையாக மிக அழகாக சுத்தப்பட்டிருக்கிறது. காலம் எல்லாவற்றையும் படைக்கும். அதெல்லாம் இப்படி கையில் வச்சிருக்காரு. காலம் எல்லாவற்றையும் கட்டும், அடக்கி ஒரு வாழும், பாசம் செஞ்சுக்கார். காலம் எல்லாவற்றையும் அழிக்கும், இந்த மண்டபோட தவிர. ஏன்னா அவருக்கு அந்த முனையில முட்டி வரைக்கும் இருக்கும் அந்த மாலை. அது என்ன முடியாதுன்னு அர்த்தம். அது எதுக்கு முட்டி வரைக்கும் முடிக்கிறது? 1 2 போட்டா தெரியும். கையை வச்சுக்கிறது பிரம்ம கபாலம், அது வேற விஷயம். ஞானசாரமான கபாலத்தை வச்சிருக்கேன். பக்கத்துல காலஸ்வரூபம் நாய் யமன் ஒடுங்கி நிற்கிறான். யமன் எல்லாருக்கும் யமனா இருக்கிறவன். அவர்கிட்ட நாயா இருக்கு. அவரு சொல்றபடி அந்த நாய் அவரு சொல்றத கேட்கு, நாம சொல்றத கேட்க. காலம் யார் வசம்? பைரவருடைய வசம். கால பைரவர் அப்படி நாய பக்கத்துல வச்சு கம்பீரமா நிக்கிறார். அவர் எப்படி இருக்காருன்னா, அவர் வளரவே இல்லையா, குழந்தையா இருக்கு. பாலசூரி யோசிச்சுக்காருங்க, வளரவே இல்லையா. அதான் வடிகர்னு பேர். வடிகர்னா என்ன அர்த்தம்? வடிவை ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்ள. 6 வயசு குழந்தைன்னு அர்த்தம். பூலல் போடுற பருவம் கர்ப்பத்தை சேர்த்து 6வது வயசுல பூலல், 5 வயசு 2 மாசம். அவரு இன்னும் வளரவே இல்லையா. ஆனா எல்லாருமே போயிட்டான். எல்லாரையும் எடுத்து கருத்துல மாட்டிட்டு இருக்காங்க. இந்த காலம் என்ன பாடுபடுது பாருங்க பைரவருக்கு. அந்த மாதிரி ஒரு கால வெள்ளம், அந்த பிரவாகத்துல நாமெல்லாம் ஒரு சிறு துளிகளாக வாழ்வோம். அப்படிப்பட்ட அந்த சிறு துளியான அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி சிவபக்தி, சிவஞான உபதேசமா இருக்கட்டும், சிவ ஆகம உபதேசமா இருக்கட்டும், அதை கேட்டவன் ரோமேச மகரிஷி அவனே பல பிரம்மா பல விஷ்ணுவை பார்த்துட்டாங்க. அப்ப சிவாகத்து பெருமையை எப்படி சொல்றது? நம்ம அவ்வளவு அற்புதமான விஷயம். இந்த மாதிரி இந்த காலம் கடந்து
நம்மெல்லாம் பேசுறது அனுகிரகம் கேட்டுட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து. அடுத்த வாரம் பூதம் அப்படின்னு ஒரு தலைப்பு. உண்மையா? அதுக்கு அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து